வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ். அத்தியாயம் 8. ஈஸ்வரனின் கண்களில் மிகுந்த அமைதியான பரிவும் வார்த்தைகள் தென்பட்ட குழைவும் அவளது உள்ளத்தில் தன்பால் பொங்கி வளர்ந்து கொண்டு வந்த அன்பின் எதிரொலி என்பதை கிரிஜா விரைவில் அறிந்து கொண்டு விட்டாள். மிதிலா விலாசத்தின் கடைக்குட்டியான ஈஸ்வரன் தன்பால் கவரப்பட்டு விட்டான் என்பதை அறிந்த அவளது உள்ளம் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தது. நினைவு தெரிந்தது முதல் அவள் வாழ்க்கையிலே இல்லாமையைத்தான் அதிகம் அனுபவித்திருந்தாள். இவைகள் நமக்கு கிட்டுமா, இப்படி வாழ நமக்கும் காலம் வருமா என்று செல்வத்தின் சுகங்களை எண்ணி எண்ணி இளம் உள்ளம் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையின் சௌகரியங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிரிஜாவுக்கு மிதிலா விலாசத்து வாழ்க்கை மிக்க பிரமிப்பை கொடுத்ததோடு அல்லாமல் ஒருவித ஏக்கத்தையும் அவள் உள்ளத்திலே உண்டாக்கியிருந்தது. முதல் நாள் ஊரிலிருந்து வந்த புதிதில் பிரம்மாண்டமான அந்த மாளிகையும் அதை சுற்றிலும் இருந்த பசுமையான தோட்டமும் அவளுக்கு பெரும் பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்தன. அந்த அழகிய பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் செல்வத்தின் சௌகரியங்கள் நிறைந்து நிற்பதை கண்ட பொழுதெல்லாம் அவளது உள்ளத்தில் குடிக்கொண்ட வியப்பு பெரும் ஏக்கமாக மாறியது. வாழ்க்கை என்றால் இப்படி அல்லவோ இருக்க வேண்டும் என்று தனக்குள் பெருமூச்சு இருந்த அவள் மிதிலா விலாசத்து நாட்டு பெண்ணாக வந்து வாய்த்த 2 பெண்களையும் கண்டு பொறாமைப்படாதிருக்க முடியவில்லை. சௌகரியமானதொரு வாழ்க்கையை நினைத்து ஏங்கி தவித்து கொண்டிருந்த அவளது முன்னால் அதிர்ஷ்டம் ஈஸ்வரன் வடிவமாக மெல்ல வந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரனின் கம்பீரமான தோற்றமும் அவனால் அடையக்கூடிய ஐஸ்வர்ய போகமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஈஸ்வரன் மீது தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை அவள் காதல் என்று தவறாக கருதவில்லை. எனினும் வலுவிலே தன்னை வரிக்க முன்வந்து கொண்டிருந்த அவனது அன்பை உதறி தள்ள அவளுக்கு மனம் வரவே இல்லை. அழகிய அந்த பங்களாவிற்கும் அதில் குவிந்து கிடந்த செல்வத்திற்கும் எஜமானியாக கவர்ச்சி நிறைந்த யவன புருஷன் ஒருவன் தானே முன் வந்து நின்றால் அதை எந்த பெண்ணும் மறக்க மாட்டாள் என்பது திண்ணம். ஆகவே ஆர்வத்துடன் தன் அன்பிற்காக எதிர்நோக்கிய ஈஸ்வரனின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவளது அகன்ற இருவிழிகளில் பட்டை போன்ற மிருதுவான பார்வை நிறைந்து நின்றது. ஈஸ்வரனை பொறுத்த மட்டில் அவன் இன்பமானதொரு கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். கிரிஜாவின் மோகன எழில் அவனது மனதை மிகவும் மயக்கியது. அவளது கனிவு மொழிகளும் புன்முறுவலும் கவலைகளால் சாம்பியிருந்த அவனது உள்ளத்திற்கு உற்சாகமூட்டின. தன்னையும் அவளையும் தவிர வேறு ஒருவரும் உலகிலே இல்லை என்று நினைப்பவன் போல் ஈஸ்வரன் தனிப்பட்டதொரு இன்ப உலகில் உலாவிக் கொண்டிருந்தான். மிதிலா விலாசத்திற்கு 3வது நாட்டு பெண்ணாக தனக்குள்ளே தீர்மானித்திருந்த அந்த பெண்ணை எங்கே ஈஸ்வரனுக்கும் பிடிக்காது போய்விடுமோ என்று தர்மாம்பாளின் உள்ளத்தில் ஒரு மூலையில் சிறிய கவலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஆனால் தனது மைந்தன் அந்த பெண்ணும் நெருங்கி பழகும் தோரணையை ஜாடையாக கவனித்த அவள் அந்த கவலையை அறவே விடுத்தாள். வீட்டிலே விருந்தாளியாக வந்திருக்கும் பெண்ணுடன் தன் அருமை மைந்தன் அதிகமாக நெருங்கி பழகுவதை தர்மாம்பாள் வெளிப்படையாக ஆதரிக்காவிடனும் அதற்கு சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுத்து கொண்டிருந்தாள். கிரிஜாவின் சௌகரியங்களை கவனிக்கும் உற்சாகத்தில் மைதிலியை கூட கொஞ்சம் மறந்து போயிருந்தாள். மைதிலிக்கு தனது மாமியார் மீது கோபமாக வந்தது. இவள் தான் வரப்போகிற தனது 3வது நாட்டு பெண் என்று பறையறிவித்துக் கொள்வோல் போல் கிரிஜாவை கூட்டி சென்ற இடமெல்லாம் சிநேகிதிகளுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த தர்மாம்பாளியின் செய்கை அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. தன்னை காட்டிலும் கிரிஜா எந்த விதத்தில் உயர்ந்து விட்டாள் என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. ஏதோ கொஞ்சம் பாட தெரிகின்ற விஷயத்திற்காக அந்தஸ்து கொஞ்சமும் இல்லாத அந்த பெண்ணை மாமியார் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடியது அவளுக்கு எல்லோரு மீதிலும் வெறுப்பை உண்டாக்கியது. கிரிஜா மீது ஏற்பட்டிருந்த புதுமோகத்தில் தர்மாம்பாளுக்கு மைதிலியை பற்றிய நினைப்பு அங்கி போயிருந்தது. என்னம்மா குழந்தை என்ற அன்புழுக நாட்டு பெண்ணை அழைக்கும் தர்மாம்பாள் கிரிஜா மீது இருந்த அபிமானத்தில் அதை மறந்து மைதிலி, உன்னைத்தான் கூப்பிட்டேன், இங்கே வா
என்று அதிகாரமாக அதட்டி அழைக்க ஆரம்பித்தாள். கல்யாணமாவதற்கு முன்பே அந்த பெண் மீது அத்தனை ஆசை கொண்டு விட்ட தர்மாம்பாள் கல்யாணமான பின்பும் புது நாட்டு பெண் மோகத்தில் பழைய நாட்டு பெண்களே அசட்டையாக நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தர்மாம்பாளிடம் தனக்கிருந்த செல்வாக்கு குறைந்து கொண்டு வருவதை அறிந்த மைதிலிக்கு மாமியார் மீது மகத்தான கோபமும் கிரிஜா மீது பொறாமையும் ஏற்பட்டன. என்னத்திற்கு இந்த பெண் பம்பாயிலிருந்து வந்தாள் என்று அவள் ஆத்திரத்தில் குபறிக்கொண்டிருந்தாள். கோமதி அம்மாள் மிதிலா விலாசத்திற்கு வருமின் கொஞ்சம் பயந்து கொண்டுதான் வந்திருந்தாள். தர்மாம்பாளை பற்றி அதிகம் அறிந்திருந்த அவளுக்கு நாத்தனார் தன்னை மரியாதையாக நடத்த மாட்டாளோ என்றதொரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. எதிர்பார்த்தபடி இல்லாமல் தர்மாம்பாள் தன்னிடமும் கிர்ஜாவிடமும் காட்டிய அன்பும் உபசாரமும் கண்டு கோமதி குதூகலம் அடைந்தாள். தர்மாம்பாள் தன் பெண்ணிடம் கொண்டிருக்கும் மதிப்பும் ஈஸ்வரனுக்கும் கிர்ஜாவுக்கும் இடையே அபிவிருத்தி அடைந்து கொண்டிருந்த நட்பும் வரப்போகின்ற நல்ல காரியத்தின் அறிகுறியாகவே கோமதிக்கு தோன்றியது. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தேறிவிட்டால் போதும், வாழ்க்கையில் வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கடவுளை தினமும் பிரார்த்தித்து கொண்டாள் அவள். தர்மாம்பாளுக்கு தன்னிடம் ஏற்பட்ட அபார அபிமானம் ஒரு விதத்தில் கோமதிக்கு சங்கடமாக இருந்தது. எத்தனையோ மறுத்தும் பிடிவாதமாக தர்மாம்பாள் அனந்தன் நம்பியாரை அழைத்து வந்து கோமதியின் குதிக்காலுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். வைத்தியர் கொடுத்த பச்சை நிறமான அந்த தைலத்தை பார்க்கும்போதெல்லாம் கோமதியின் குடல் பீய்த்து விடும் போல் குமட்டி கொண்டு வந்தது. தினசரி ஒரே வேலை அந்த பயங்கரமான தைலத்தை குடித்துவிட்டு உப்பில்லாத கடும் பைத்தியம் ஒரு மண்டல காலம் இருந்தாக வேண்டும். அறிந்ததும் கோமதி திடுக்கிட்டே போனாள். தைலத்தை வேண்டுமானாலும் குடிப்பதாக பாவனையை காட்டி ஜன்னல் வழியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விடலாம். ஆனால் உப்பில்லாத பத்தியத்தை எப்படி தவிர்க்க முடியும்? கிர்ஜாவுக்கு வரவிருக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தின் நிமித்தம் கோமதி இந்த சிறு தியாகத்தை செய்தால் என்ன குறைந்துவிடப் போகிறது? ஒரு மண்டலம் பட்டினியால் அதிகப்படியாக உடலில் இருக்கும் சதை கொஞ்சம் குறைந்துவிடும். இவ்வளவு தானே. கோமதி பல்லை கடித்து கொண்டு சிகிச்சைக்கு உட்பட்டாள். மிதிலா விலாசத்திற்கு அதிகப்படி விருந்தாளிகள் வந்ததிலிருந்து சௌபாக்கியத்தின் முணுமுணுப்பும் அதிகமாக்கி கொண்டு வந்தது. நோயாளிகளுக்கு ஒருவித சமையல், மற்றவர்களுக்கு ஒருவித சமையல் என்று அதிக வேலைகள் செய்து அழுத்திருந்த அவளுக்கு கோமதி அம்மாளுக்கு உப்பில்லாத பத்தியமான தனிப்பட்டதொரு சமையல் செய்ய நேரிட்டதை குறித்து அளவிலா ஆத்திரம் ஏற்பட்டது. அவர்கள் எல்லாம் எப்பொழுதோ ஊருக்கு திரும்பி போகிறார்களோ தெரியவில்லையே என்று தனக்குள் பொறுமை கொண்டிருந்த அவளது கோபம் ஒவ்வொரு சமயங்களில் வசை மொழிகளாக வெளிப்பட்டது. இவா 2 பேருக்கும் பேசிக்கொள்றதுக்கு என்னதான் விஷயம் இருக்குமோ தெரியவில்லை. நானும் பார்த்துட்டு தான் வரேன். அது குதிராட்டமாக இருந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு வெக்கங்கிறது துளி கூட இல்லையே. கல்யாணமாக பையனோட குலுக்கி மினிக்கிண்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்னதான் நாளைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறது என்றாலும் ஒரு பெண்ணுக்கு அடக்கங்கிறது கொஞ்சம் வேண்டாமா? தாம் தூம்னு எல்லாத்துக்கும் பத்திரகாளியாட்டம் குதிக்கிற உன் மாமியின் கண்ணிலே இது ஏன் படலையோ தெரியலை. இது மாதிரி ஒரு விஷயம் என் வீட்டில் நடந்தால் அப்பப்பா ஊர் என்னை சும்மா வச்சுடுமா? ஆனாக்கா நானும் தர்மாம்பாள் அம்மாமியும் ஒன்றாகி விடுவோமா என்ன? பெரிய மனுஷால் வீட்டிலே எது நடந்தாலும் அதன் போக்கே வேறுதான். இருந்தாலும் எனக்கு பார்க்க சகிக்கவில்லை என்று தேவகியிடம் அடிக்கடி ஆத்திரத்துடன் பொரிந்து கொட்டினாள். தேவிக்கு மிதிலா விலாசத்திலே நடக்கும் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். ஈஸ்வரனுடன் வயது வந்த பெண்ணான அவள் பேசக்கூடாது என்று தடை உத்தரவு போட்ட தர்மாம்பாள் தேவகியை காட்டிலும் வயதில் பெரிய கிரிஜாவுடன் உல்லாசமாக தனது பிள்ளை பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி ஆட்சேபனையை கூறாதிருப்பதை கண்டாள். தர்மாம்பாளின் பாராபட்சம் அவளது மனதில் துக்கத்தை உண்டாக்கியது. என்றாலும் தேவிக்கு அதை பற்றி நினைத்து வருந்துவதில் பயனில்லை என்பதை அறிந்து கொண்டாள். முன்போல் இல்லை, நீ மிகவும் மாறிவிட்டாய் என தேவகியை அன்றொரு நாள் கடிந்து கொண்ட ஈஸ்வரன் அதற்கு பின் பல சந்தர்ப்பங்களில் தேவகியை தனியே சந்திக்க நேர்ந்தாலும் அவள் பக்கம் கூட திரும்பாது பாராமுகமாகவே இருந்தான். நோயாளியை கவனித்துவிட்டு அறையிலிருந்து வெளிப்பட்ட தேவிக்கு அநேகமாக ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் முன் தந்தையை கண்டு பேச வந்த ஈஸ்வரனை அறைக்கு வெளியே தனியே சந்திக்க தவறியதே இல்லை. ஒரு நிமிஷமாவது அம்மாஞ்சியின் முகத்தை பார்க்க மாட்டாமா என்ற அவளால் துடித்து ஓடி வந்து கொண்டிருந்த அவளை ஈஸ்வரன் நிமிர்ந்து கூட பாராது போய் கொண்டிருந்தான்.
ஈஸ்வரனின் மனமாற்றம் தேவகிக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்தது. கிரிஜாவின் மோகன உருவத்துக்கு முன் ஈஸ்வரன் தன்பால் கொண்டிருந்த அன்பு நிழலை போன்று சோபை இழந்து மங்கிவிட்டதை உணர்ந்தாள். 15 வருஷங்களுக்கு முன் அன்னையை எழுந்த கலக்கத்துடன் தன்னை சுற்றிலும் மிரள மிரள விழித்து கொண்டு நின்ற அந்த அநாத சிறுமியின் மனநிலையை மீண்டும் தேவகி அடைந்தாள். ஈஸ்வரன் ஒருவன் மட்டும் காட்டி வந்த அன்பும் அவளுக்கு கிட்டாது போகவே தன்னை சுற்றிலும் எங்கும் ஒரே சூன்யமாக்கிவிட்டதை போன்ற பிரமை தேவகிக்கு ஏற்பட்டது. ஊரில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் கிரிஜாவை அழுக்காது அழைத்து சென்று வந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் பக்கத்தின் டவுனில் ஒரு பொருட்காட்சி ஆரம்பித்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் தன் சிநேகிதிகள் யாவரும் அதை போய் பார்த்து விடுவதற்கு முன்பு தானும் கிரிஜாவும் அதற்கு விஜயம் செய்து விடுவது என்று தீர்மானித்து விட்டாள். மனதிற்குள்ளே ஒரு காரியத்திற்கு திட்டமிட்டு விட்டால் அதை உடனே நிறைவேற்றாவிடில் அவளுக்கு தூக்கமே வராதாகையினால் அன்று ஆபீஸுக்கு வெளியே சென்று கொண்டிருந்த ஈஸ்வரனை அவள் அவசரமாக கூப்பிட்டாள். என்னம்மா என்று ஈஸ்வரன் கேட்கும் முன், இன்னைக்கு சாயங்காலம் நீ கொஞ்ச நாளி முன்னாடியே ஆபீஸிலிருந்து வந்துவிடு என்று தர்மாம்பாள் கனிவான குரலில் மகனுக்கு உத்தரவிட்டாள். என்னத்துக்குமா? எங்கேயாவது சினிமாவுக்கு போக வேண்டுமாக்கும். உங்களுக்கெல்லாம் டிரைவர் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பதை தவிர எனக்கு வேறு வேலை ஒன்றுமில்லை போலிருக்கிறது என்று மிடுக்காக கூறிய ஈஸ்வரனை பேசிவிடாது நிறுத்தி, சரிதாண்டா, உன் பரிகாசமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பக்கத்து டவுனிலே ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்காம், ரொம்ப நன்னா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறா. மைதிலிக்கு கூட அதை பார்க்கணுமாம். சீக்கிரமாக நீ ஆஃபீஸிலிருந்து வந்து எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போ என்று வற்புறுத்தலாக கூறினாள். நான் ஆஃபீஸிலிருந்து டிரைவரையும் பெரிய காரையும் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துவிட்டு வாருங்கள். எனக்கு இதெல்லாம் ஒரு அதிசயமல்ல என்று வெகுவாக பதிலளித்த ஈஸ்வரன் வெளியே புறப்பட திரும்பினான். எக்ஸிபிஷனில் இருக்கும் எத்தனையோ சாமான்களை பற்றி எங்களுக்கு என்ன புரிய போகிறது? விஷயம் தெரிந்த யாராவது விலைக்கு சொல்லி கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்று கொஞ்சலாக மொழிந்த கிரிஜா அவன் பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தாள். கிரிஜாவின் வாயினின்று வந்த அந்த இனிய வேண்டுகோளை அவனால் மறுக்க முடியவில்லை. சரி அம்மா, வருகிறேன் என்ற ஒரே வார்த்தையில் ஒப்புக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அன்று சாயங்காலம் பொருட்காட்சி சாலைக்காக உற்சாகத்துடன் கிளம்பி கொண்டிருந்த அவர்களை தேவிக்கு அறையில் நின்று ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். வீட்டின் எஜமானி என்ற ஹோதாவில் கம்பீரமாக எல்லோருக்கும் முன்னால் நடந்து கொண்டு சென்ற தர்மாம்பாள் காரின் கதவை திறந்து கொண்டு முதலில் போய் உட்கார்ந்து கொண்டாள். புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு பின்னால் தொடர்ந்தாற்போல் வந்து கொண்டிருந்த கோமதி அடுத்தபடியாக உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். நீலப்பட்டு புடவையின் தலைப்பை விசிறிக்கொண்டு ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்த மைதிலி மூன்றாவதாக காருக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். அதற்கு அடுத்தாற்போல் வந்த கிரிஜா உடனே காருக்குள் ஏறி உட்காரவிடவில்லை. தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டு கொஞ்சம் தயங்கியபடி நின்றாள். கிரிஜாவை அநேகம் தடவை தேவைக்கு கூர்ந்து பார்த்திருந்தாள். அன்று சாயங்காலம் காரின் கதவை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்த அவளுடைய தோற்றம் தேவகிக்கு அலுப்பரியதொரு பிரமிப்பை உண்டாக்கியது. மைதிலியை போல கிரிஜா தன்னை விசேஷமாக அலங்கரித்து கொண்டிருக்கவில்லை. எனினும் அந்த சூரியன் பொற்கதிரின் கீழ் தந்தத்தினால் செதுக்கிய சிற்பம் போல் காட்சியளித்தாள் அவள். இங்கே இடம் இருக்கிறது, இப்படி வந்து உட்காரலாமே என்று ஈஸ்வரன் காரின் முன்பக்க கதவை அவளுக்காக திறந்துவிட்டு உபசரித்தான். எல்லோருக்கும் காருக்குள் ஏறி உட்கார்ந்து விட்டதை உணர்ந்த தர்மாம்பாள் உரத்த குரலில், ஜாக்கிரதையா ஓட்டுப்பா, ஈஸ்வரா, உன் விளையாட்டியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தூர கட்டிவை என்று இறைந்து பின்னால் இருந்து கத்தினாள். அதற்கு ஈஸ்வரன் அளித்த பதில் தேவகியின் காதுகளில் சரியாக கேட்கவில்லை. தொடர்ந்தாற்போல் கொல்லென்று எல்லோரும் சிரிக்கும் சப்தம் கேட்டது. மிதிலா விலாசத்தின் வாயிலை விட்டு வெகு தொலைவில் கார் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்ற தேவகியின் கண்களில் லேசாக கண்ணீர் பட ஆரம்பித்தது. தேவகி மற்றவர்களைப் போல் அந்த பொருட்காட்சி சாலையை பார்க்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் நீயும் வருகிறாயா என்று அவளை ஒருவரும் அழைக்கவில்லை. வெளியே செல்ல உடுத்தி கொள்ள மாடிக்கு ஓடி வந்த ஈஸ்வரன் தனது அறையை தேவைக்கு பெருக்கி சுத்தமாக்கி கொண்டிருப்பதை கவனித்தான். வெளியே போக அவனுக்கு ஏற்பட்டிருந்த அவசரத்தில்
தேவகியை நீயும் வருகிறாயா என்று கேட்கக்கூட அவனுக்கு தோன்றவில்லை. நீயும் வாயேன் என்ற தர்மாம்பாள் தேவகியை கூப்பிடாவிடலும் அதற்கு பதில் பூனை பாலை குடித்துவிடப் போகிறது. நான் இல்லைன்னு தெரிந்தால் சௌபாக்கியம் ரொம்ப லூட்டி பண்ணி விடுவாள். ராத்திரி சமையலை பற்றி சொன்னதையெல்லாம் மறக்காம கவனிக்க செய்ய சொல்லு என்று உத்தரவிட்டு சென்றாள். கண்களிலே கசிந்த நீரை துடைத்து கொண்டு சாமான் அறையின் எதிர்ப்புறத்து சுவரில் கரியா நரித்த சட்டங்களுடன் ஒளி மங்கி தொங்கிக் கொண்டிருந்த பெரிய கண்ணாடி முன்பு வந்து நின்றாள் தேவகி. கண்ணாடி மீது படிந்து கிடந்த தூசியை இடது கரத்தினால் துடைத்துவிட்டு அதிலே தெரிந்த தனது பிரதிபிம்பத்தை ஊற்று கவனித்தாள். அழுக்கழிந்த புடவையும் அழகிய கூந்தலும் கொண்ட தனது பிரதிபிம்பத்தை பார்க்க கூட அவளுக்கு வெட்கமாயிருந்தது. சற்று முன்பு கிரிஜாவின் எழில்மிக்க உருவத்தை கண்டு பிரமித்து போயிருந்த அவளது கண்களுக்கு முகவாய் கட்டியில் பட்ட கரியை கூட துடைத்து கொள்ள பொழுதில்லாமல் அவலட்சணமாக விளங்கிய தன் உருவத்தை காண அவமானம் தாங்க முடியவில்லை. நேரே குளிக்கும் அறைக்கு ஓட்டமாக ஓடிய அவள் குளிர்ந்த நீரில் முகத்தை நன்றாக கழுவி கொண்டாள். அழுக்கிழந்த புடவையை களைந்துவிட்டு வேறு சுத்தமான கொண்டு தலையை வாரி பின்னி கொண்ட பின்புதான் அவளுடைய மனம் சமாதானம் அடைந்தது. அதற்கு மேல் தேவகிக்கு தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்க பொழுதில்லை. பரபரப்பாக காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தாள். பசுபதியாயிற்கு மருந்து கொடுத்துவிட்டு பூஜை அறையில் இருந்த குத்து விளக்குகளை துடைத்து எண்ணெய் விட்டு ஏற்றிவிட்டு தேவகி வெளியே வருவதற்குள் சூரியன் நன்றாக அஸ்தமித்து எங்கும் இருள் பரவ ஆரம்பித்து விட்டது. அவர்கள் திரும்பி வருவதற்குள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டுமே என்ற கவலை அடைந்த தேவகி சமையல் அறையை நோக்கி வேகமாக விரைந்தாள். சமையல் அறையின் கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்ட தேவகி திடுக்கிட்டு போய்விட்டாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நேரமோ அதிகமாகிவிட்டது. அவள் ஒருத்தியினால் தர்மாவால் கூறி சென்ற அத்தனை வித சமையல்களையும் சீக்கிரத்தில் செய்து முடிப்பது என்பது அசாத்தியம். சௌபாக்கியம் இப்படி சதி செய்து விட்டாளே என மனம் கலங்கிய தேவகி இந்த சங்கதியை சியாமலாவிடம் கூறி யோசனை கேட்பதுதான் மேல் என்று நினைத்து மாடியை நோக்கி விரைந்தாள். பூர்ண கர்ப்பிணியான சியாமலா தேக அழுப்பினால் கொஞ்சம் நாட்களாகவே வெளியே எங்கும் செல்வதில்லை. அன்று பகல் பொழுது தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்ட அவள் வெளியே வரவே இல்லை. சியாமலாவின் அறைக்குள்ளே கதவை தள்ளி திறந்து கொண்டு சென்ற தேவகி, மன்னி, இந்த சௌபாக்கியம் பண்ணின காரியத்தை பார்த்தீர்களா என்று கூறி முடிப்பதற்குள் வார்த்தைகள் பாதியில் அவளது வாயிலேயே தங்கிவிட்டன. கட்டிலின் மீது சாய்ந்து உட்கார்ந்திருந்த சியாமலாவின் நெற்றியிலே முத்துக்களை போல் வியர்வை அரும்பியிருந்தது. தாங்க முடியாத வேதனையை சகித்து கொள்ள முயற்சிப்பல் போல் பற்களை நரநரவென்று கடித்த அவள் கட்டிலின் வார்த்து இறுக்கமாக கைகளினால் பிடித்து கொண்டிருந்தாள். மன்னி, உங்களுக்கு உடம்புக்கு என்ன என்று பதட்டமாக கேட்டபடி ஓடி வந்து அவள் அருகில் படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள் தேவகி. இடுப்பை வலிக்கிறது என்று பதிலளித்த சியாமலா அம்மா என்று வேதனையோடு அலறினாள். மன்னி, இப்பொழுது நான் என்ன செய்யட்டும்? மாமி கூட வீட்டிலே இல்லையே இன்றைக்கு என்று சௌபாக்கியமும் சமைக்க வரவில்லையே என்று கையை பிசைந்தால் தேவகி கலவரத்துடன். மத்தியானம் பிடிச்சு வழி இழுந்து கொண்டு இருந்தது. வெளியில் போக கிளம்பி கொண்டிருக்கிறார்களே, பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன். இனிமேல் என்னால் தாங்க முடியாதே என்று அரற்றிய சியாமலாவின் கண்களில் உபாதியினால் கண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது. மத்தியானமே என் சொல்லவில்லைன்னு மாமி கோபித்து கொள்வாளே, நான் ஓடி போய் டாக்டரை யாரையாவது கூட்டிக் கொண்டு வரட்டுமா, சீக்கிரமா போகட்டுமா என்று திகிலுடன் வினவினாள் தேவகி. எந்த டாக்டரை போய் நீ கூப்பிடுவாய்? யார் என்னை கவனிப்பது என்ற அம்மா இன்னும் ஒருவரையும் ஏற்பாடு செய்யவில்லை. ஊரில் இருக்கும் லேடி டாக்டர்களுடனும் அம்மா மனசாபப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று திணறிய சியாமலா தேவகியின் கரங்களை பிடித்து கொண்டாள். இரும்பை போன்று இறுக்கமாக தனது கரங்களை பிடித்து கொண்டு வேதனையால் துடித்த அவளை கண்டு பயத்தில் தேவகி நடுநடுங்கி போனாள். மன்னி, கையை விடுங்கள், நான் போய் யாரையாவது ஒரு டாக்டரை அழைத்து வருகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று தேவகி துடித்தாள். இனிமேல் டாக்டர் வந்து கூட உபயோகமில்லை தேவகி, எனக்கு தெரியும். இன்னும் சில நிமிஷங்களில் குழந்தை பிறந்துவிடப் போகிறது. அதற்குள் நான் செத்துவிட்டாலும் செத்து விடுவேன் என்று புலம்பினாள் சியாமலா. தேவகியின் கால்கள் கிடுகிடுவென நடுங்கின.
அவளுக்கு ஏற்பட்ட பீதியில் நான் உலர்ந்து விட்டது. மன்னி, நான் போய் ஆளை அனுப்பி மாமாவை கவனிக்க வரும் டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வர சொல்லவா என்று அழமாட்டாது கெஞ்சி கேட்டாள். ஒன்று செய் தேவகி, எதிரே இருக்கும் பங்களாவிற்கு ஓடி காம பாட்டியை நான் கூப்பிட்டேன் என்று அவசரமாக கையுடன் அழைத்து கொண்டு வா போ, சீக்கிரம் என்ற முடிவில் யோசனை கூறினாள் சியாமளா. மின்னலை போல் தேவகி மாடிப்படிகளை தாண்டி கொண்டு ஓடினாள். பங்களாவின் முன்புற தோட்டத்தை கடந்து காம பாட்டியின் வீட்டிற்குள் செல்வதற்குள் அவளது இருதயம் வாய் வழியே வெளியே குதித்து விடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. கைவேலையை போட்டுவிட்டு உடனே புறப்பட்டு வந்த காமு பாட்டி நோயாளியை மேலும் கீழும் ஒரு தடவை பார்த்துவிட்டு அனுபவமிக்க லேடி டாக்டரை போன்ற மினுக்குடன் உருவத்தை உயர்த்தி கொண்டு, ஏ குட்டி தேவகி, முதல்லே நீ கீழே போய் ஒரு பாத்திரத்திலே வெந்நீர் கொண்டு வா, சீக்கிரம் என்று உத்தரவிட்டாள். மாடியில் என்ன நேர்ந்து விட்டதோ என்று கவலையில் சமையல் அறையில் அதிக நேரம் அவளால் நின்று கொண்டிருக்க முடியவில்லை. ஆனால் மாடியில் சியாமளாவின் அறையின் அருகே வந்த தேவகி கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டதும் நின்று விட்டாள். கடைசியில் அறையின் கதவை வேகமாக திறந்து கொண்டு வெளியே தலையை நீட்டிய காமு பாட்டி, எங்கே வெந்நீர் என்று அதட்டி கேட்டாள். அதைத் தொடர்ந்தாற்போல் குவா குவா என்ற குழந்தையின் அழுகை குரல் அறைக்குள்ளிருந்து எழுந்தது. பிறந்து விட்டதா பாட்டி என தேவிக்கு ஆச்சரியத்துடன் கேட்டாள். பிள்ளை பிறந்திருக்கிறான், நீ சாவகாசமாக அவனை பார்க்கலாம், முதல்லே நான் சொல்றதை செய் என்று காமு பாட்டி கடிந்து கொள்ளவே தேவிக்கு கீழே ஓடி சென்று விட்டாள். அன்று இரவு தர்மாம்பாள் முதலியோர் வீடு திரும்புவதற்கு வெகு நேரம் சென்று விட்டது. சமையல் தயாராகிவிட்டதா என்று தோட்டம் பார்க்க நேரே சமையல் கட்டிற்கு சென்ற தர்மாம்பாள் மேடை மீது இருந்த பாத்திரங்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கு கோபம் தாங்க முடியாது பொத்து கொண்டு வந்தது. தேவிக்கு நான் சொன்னதென்ன, நீ செய்ததென்ன என்ற ஆத்திரத்துடன் நிறைந்து கொண்டு தர்மாம்பாள் வெளிப்படுவதன் அர்த்தம் ஒருவருக்கும் விளங்கவில்லை. குற்றவாளியை போல் விழித்து கொண்டு நின்ற தேவகியை மற்ற எல்லோரும் திரும்பி பார்த்தனர். சௌபாக்கியம் வேலைக்கு வரவில்லையம்மா என்று மென்று விழுங்கிய தேவகி முகத்தை தாழ்த்தி கொண்டாள். எல்லோர் முன்னிலையிலும் மாமி தன்னை கோபித்து கொண்டது அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவள் வராவிட்டால் ஒழியட்டும், நீ செய்வதற்கு கேடென்ன? சாதத்தை வடித்து ரசத்தை மட்டும் பண்ணி வச்சிருக்கிறியே, உனக்கு என்ன தைரியம் என்று உக்கிரமாக தர்மாம்பாள் கத்தினாள். தேவகி வாயை திறக்க முன் மாடியிலிருந்து குவா குவா என்று சியாமளாவின் பிள்ளை அலறினான். என்னது, குழந்தை அழறாப்பிள்ளை கேட்கிறதே என்று வியப்புடன் கேட்டாள் தர்மாம்பாள். சியாமளா மன்னிக்கு, பிள்ளை பிறந்திருக்கிறான் மாமி என்று மெல்லிய குரலில் தேவகி சொன்னாள். சியாமளாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று ஏக காலத்தில் எல்லோரும் அதிசயத்துடன் கூக்குரலிட்டனர்.